அங்கிருந்து என் தம்பி எடுத்து சொன்னாரு. அவங்க சொல்லும்போது இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குங்கிறீங்க, இன்னும் போய் இதுக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்னன்னா ரொம்ப நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீண்ட காலமா குளிக்கிறோம், நீண்ட காலமா சாப்பிடுறோம், இதெல்லாமா இன்னும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒண்ணு அதிகாரங்கள் நீதி எல்லாமே மக்களுக்கானது தான். மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தான் மத்திய அரசு இந்த முடிவை எடுக்குது, நடத்தி கொள்ளலாம்னு சொல்லுது. அப்ப அது எதனால சொன்னதுங்கிறத புரிஞ்சிருக்கணும். இப்ப நீதிமன்றங்கள் மக்கள் சட்டம்ங்கிறது எதுக்கு? மக்களுக்காக தானே. சட்டத்துக்காக மக்களை சட்டத்தை வடிவமைச்சிட்டு மக்கள் வந்தாங்களா இல்ல மக்களுக்காக சட்டம் ஏற்றப்பட்டதான்னு பார்க்கணும். அப்ப இவ்வளவு சட்ட இது இருந்தும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப அதை கேட்கிறாங்கன்னா அவர்கள் எவ்வளவு அந்த உணர்வோட ஒன்றி போனது உரிமையா இருக்குதுங்கிறத பார்க்கணும். நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்திருக்கணும். இப்ப வனவிலங்கு ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள்னு அந்த அந்த வழக்கு தொடுத்தவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையே கவனிக்கிறாங்களே வெளிய இந்த ஜல்லிக்கட்டு மீது ஆர்வம் கொண்டிருக்கிற அமைப்பாளர்கள் மாடுபிடி வீரர்கள் எதனால நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு யாரையாவது விசாரிச்சதாவோ? எத்தனையோ வழக்கு நாங்களும் தொடுத்திருக்கோம், அது சார்பான ஒரு விசாரணை நடந்திருக்குதா? அது என்ன? அதை எதையுமே கவனத்தில் எடுக்காம மொட்டையா நீங்க தடைன்னு சொல்றது இது எப்படி எங்கள் பார்க்கணும், திட்டமிட்டு எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரத்தை சிதைக்கிறதுக்கான பெரும் முயற்சியா தான் நாங்க பார்க்கிறோம். அது மிகுந்த மன வருத்தத்தை தருது. இப்ப என்னன்னா இப்ப நாங்க முடிவு பண்ணிட்டோம், இப்ப தடை இருந்தாலும் நம்ம அதை மீறி நடத்தி காட்டி அதையே ஒரு போராட்ட வடிவமா மாத்தணும்ட்டு வேற வழி இல்லை. என்ன இப்ப நீங்க இடையில மத்திய அரசு அறிவிச்சது நமது மக்களும் சரி எல்லாரும் உற்சாகமாகி வாடிவாசல்லாம் கட்டி பொங்கலுக்கு காலை ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுங்கிற பெரும் மகிழ்ச்சியில் இருந்த இடத்துல இது ஒரு பெரிய இடியா இருக்குது. இப்ப எப்பவுமே பாருங்க, நாங்க ஒரு இப்ப மறுசீராய்வு மனுவை தமிழக அரசே போட்டுச்சு, அதை விரைந்து விசாரணைக்கு எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்ததா இல்ல. ஆனா நேத்து போட்டு இன்னைக்கு உடனே வழக்கை எடுத்து உடனே தடையை கொடுக்குது அப்படின்னா நமக்கு எதிரான வேலைகள் வேகமா நடக்குது. எப்படி இருக்கு பாருங்க. எங்கெல்லாம் நாங்க வெல்றோமோ அங்க எங்களை ஏறி மிதிச்சு நசுக்குது, எங்கெல்லாம் நாங்க தோக்குறோமோ அது எங்களுக்கு ஆதரவா நிக்கிறது இல்ல. இப்ப காவிரியில நீங்க தீர்ப்பு சொன்னீங்க, எங்களுக்கு தண்ணியே தரல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நீதிமன்றம்? முல்லை பெரியாற்றில் 142 அடி அணையை உயர்த்தி நீங்க தண்ணியை உயர்த்தி நீங்க கொடுங்க, அணை உறுதியா இருக்குது, அணை பலம் இழந்து இல்ல, அது உறுதியா இருக்குன்னு ஆய்வுக்குழுன்னு சொல்லுது, நீதிமன்றமும் அதை பரிந்துரைச்சு சொல்லுது. அந்த தீர்ப்பை அவன் மதிக்கல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அப்ப நாங்க தோக்கும் போது கண்டுக்கிறாம ரசிக்கல, நாங்க எங்கெல்லாம் வெல்றோமோ மறுபடியும் நாங்க தடையை மீறி நடத்துறதுக்கான போராட்டங்களை செஞ்சு மத்திய அரசு எங்களுக்கு ஆதரவா வரும்போது நாங்க அங்க வெல்றோம், நீ ஏறி மிதிக்கிற. அப்ப இது நீதியா இல்லையே, இது பெரிய அநீதியா எனக்கு தோணுது. அதனால திட்டமிட்டு தமிழின மக்கள் வஞ்சிக்கப்படுறோமோங்கிற ஒரு இது வருது. இப்படி இருந்தா நீதியின் மேலேயே வருங்கால தலைமுறைக்கு நம்பிக்கை இருக்கும். ரெண்டு பக்கமும் ஆய்வே செய்யல, ஒரு தரப்பு இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் கொடுக்கறத மட்டுமே வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு தடையை போட்டா எப்படி? அதான் அது பாப்போம், நடக்கும். மக்கள் தனியாக தயாராயிட்டாங்க, என்ன வந்துடும் பாப்போம். இது அந்த தடையை மீறி நடத்துறது கூட ஒரு உரிமை மீட்சிக்கான போராட்டமா வடிவமா நம்ம பார்ப்போம். அதை